இருந்ததோ அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம பசங்க. சூப்பர். நாண்டுகிட்டு தொங்கிடலாம் கொத்தடிமைங்களாம். மாற்றம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, அது அது போடுவோம் ப்ரோ. இந்த மாதிரி திங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம மாற்றம் இது மாற்றம் அப்படின்னு மாற்றத்தோட நம்ம ஒழுக்கம் தான் வரும் அருண். பெர்ஃபெக்ட்டான கடமை வேர்ட்னா கண்ணியம் ஒழுக்கம். கட்டுப்பாடுன்னு போட சொல்லுங்க. இதுதான் உண்மையான கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிற கூட்டம் அப்படின்னு போடணும். வசந்தானுக்கு விளம்பரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கே ப்ரோ. சேர்ந்ததுல ப்ரோ அது அண்ணா சொன்னது ப்ரோ, அரியர் அண்ணா சொன்னது. அதைத்தான் வச்சுட்டு இவ்வளவு நாள் உனக்கு ஓட்டுவானுங்க. அதைத்தான் நம்ம திருப்பி சொல்றேன். 200 ரூபாய் கொடுத்து கூட்டு வருவாங்க, அது ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. சரி வந்ததுக்கு இந்த வாழை மரத்தையா பிச்சுட்டு அத்துட்டு போவானுங்க. அது மாதிரி இங்க யாரும் பரவாயில்ல, கூட்டம் வந்து காசுக்கு கூடல அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால அது அவங்க பெருசா வந்து நம்ம தளபதிக்கு வரவேற்புக்காக கொடுத்துருக்காங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்படியே அழகா இருக்கட்டும்ட்டு பாத்துட்டு போயிட்டு ஏன்னா போட்டோ ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இதுதான். ஆனா ஒரு விஷயம் நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின டாபிக்கோட அவங்க குடும்பத்திலேயே தான் அந்த பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருல விஜய், சொல்லியிருந்தாருல. அது என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே நல்லா தெரியும். ஈவன் அந்த உடன்பிறப்பின் குரல் அதுலயே கூட நிறைய பேர் வந்து என்னன்னா பேர் சொல்லியே சொல்றேன், கனிமொழியை வந்து அடுத்து மாநில அரசியலுக்குள்ள கொண்டு வாங்க, இவங்களை இது கொண்டு தனியா கொண்டு போங்க. ஏன்னா அந்த உதயநிதிக்கு அதாவது எப்படி தேர்தல் நடக்குதுன்றது கூட தெரியாம 35% உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 65% எதிராக தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு தான் இருக்கு. அதையும் எழுதி கொடுத்துட்டு வேற கொண்டு போக வேண்டியதா இருக்கு. சட்டசபையில போய் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து KN நேரு இருப்பாப்ல, ஏதாவது பாயிண்ட் வேணும்னா எழுதி கொடுக்கறதுக்கு தான் அவர் இருப்பாப்ல. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வெளிநடப்பு தான் பண்ணுவாங்க. வேணா பாருங்கன்னு ஒரு வருஷத்துல அடுத்து எத்தனை சட்டசபை இது இருந்தாலும் பாயிண்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு பக்கத்துல யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அதை சொல்லி கொடுக்கறது இவர் வந்து படிச்சு பார்த்துட்டு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வெளிநடப்பு பண்ணிருப்பாப்ல. இதுக்கு பேர் வந்து எந்த வகையிலுமே எதிர்கட்சி தலைவரே கிடையாது இல்ல. இதே இது நான் உண்மையா சொல்றேன், ஒருவேளை எதிர வந்து கனிமொழி மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது திமுக காரங்களுக்கே தெரியும். ஆனா திமுகல பெண் அவங்களாம் சொல்லுவாங்க பெருசா பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கிறோம், பெண்ணியம் பேசுறோம்ட்டு. ஆனா அவங்க கட்சியில இருக்கிற அவங்களோட வாரிசு ஒரு பெண்ணா இருந்தாலுமே ஒரு ஆணை தாண்டி வர முடியாது. கைண்ட் ஆஃப் லைக் அந்த ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல இருக்கிற அந்த கதை மாதிரி தான். இங்க வந்து ஆண் வாரிசு மட்டும்தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும்னு இருக்கிறது. இது வந்து கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்டது இருக்கு. இதுக்கு போக ஜாதி லாபியும் இருக்கு. இத்தனை விஷயத்தையும் சேர்த்து வச்சுதான் ஒரே வகையில வந்து என்னன்னா ஏன் தோத்துச்சின்னு உடன்பிறப்பின் குரல் கேட்டீங்கல்ல, உங்க குடும்பத்துக்குள்ள போய் கேளுங்கன்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாப்ல. அது அவங்களுக்குமே தெரியும், திமுகக்குள்ள இருக்கவங்களுக்கே தெரியும். பட் வெளியில பேசிக்கிற முடியாது, பேசினா கட்சி டேமேஜ் ஆகும். அதுதான் விட்டுட்டு இப்ப ஜென்சி அது இதுன்ற மாதிரி அவங்களுக்கு தோன்ற எல்லாம் வச்சு இதனாலதான் தோத்தோண்டு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் ஒரு பாயிண்ட் அண்ணன் பேசும்போது சொன்னார், அதை நான் மறந்துட்டேன். அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரீல்ஸ் பார்த்தவங்களாம் நியூஸ் பார்க்க போயிட்டாங்க, நியூஸ் பார்த்த நீங்க எல்லாமே ரீல்ஸ் பார்க்க போயிட்டீங்கடா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு விஷயம், லைக் சின்னவரை பத்தி பேசும்போது அவர் நல்ல டேரக்டர், கெத்து படம்லாம் நல்ல படம், நல்ல ஸ்டோரி, நல்ல மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. பட் அவருக்கு வந்து எப்படின்னா ஆக்ட் பண்ண தெரியல. சரி, நீ KN எழுதி கொடுத்ததாவே இருக்கட்டும், எப்படி தெரியுமா படிக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி வந்து சொல்லி இருக்காரு. அதே நேரத்துல நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து அப்படி சொல்லி இருக்க கூடாது. இந்த எங்க கமா ஊறணும், எங்க வந்து ஹை பிச் போகணும், எங்க வந்து டாட் வைக்கணும், இது எல்லாமே கூட இருக்கிற நாங்களுக்கு இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த துரந்தர் வைகோ அவர்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் நல்லா பேசுவார். எழுதி கொடுக்கறதான் படிக்கிறீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடலாம் அவர் சின்னவர் வந்து படித்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் அவனுக்கு உழைக்காம ஏன் இருக்காருன்னு தான் தெரியல. அட்லீஸ்ட் உழைங்க, உங்களுக்கு வந்துட்டு ரிவார்டு கொடுக்க ஒரு கழகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் வந்து அந்த உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப கதறாங்கப்பா. இவர் இந்த மியா ப்ரோ சொல்கிற மாதிரி அவங்க சொல்ல முடியலை, உள்ளே எரிமலை மாதிரி ரொம்ப வந்துட்டு வருத்தத்தில் இருக்காங்க. அது யாருன்னா கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுங்க. கட்சியை டிஸ்மேண்டல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா ஆஸ் ஆப்போசிஷன் பார்ட்டியாக எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேர்மையான விமர்சனங்கள் வச்சிங்கன்னா நாங்களும் அதை வந்துட்டு ஃபீட்பேக் எடுத்துக்கிறோம். அது யாருன்னா கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க டிஎம்கேவை. டிஸ்மேண்டில் ஆகாது ப்ரோ, பட் ஆனா 2 ஃபேக்ஷனா மாறும் ஃபியூச்சர்ல, அது மட்டும் நடக்கும். ஒரு ஃபேக்ஷன் வந்து முடியல, 2 ஃபேக்ஷனா உடஞ்சிச்சுன்னா கட்சி சிம்பிள் யாருக்கு போவோம், தலைமை யாருக்கிட்ட இருக்கும், அந்த மாதிரி உடஞ்சு போயிடும்ல. 2 ஃபேக்ஷனா உடஞ்சா வேஸ்ட் தான். இல்ல, அது நடக்கும். அது இப்ப நடக்காது, ஆனா ஃபியூச்சர்ல நடக்கும். அது இப்போ இல்ல. நாம பேரலல் யூனிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம், ஸ்பீடா போகுது, டக்கு டக்கு டக்குன்னு மாறுது. இப்ப நான் கேட்பேன்ல,
தனித்து விடப்பட்ட திமுக, நீ வந்து இந்த எவ்வளவு கூட்டம் பாரு அந்த ஸ்டேடியம் அப்படின்னா, டேய் கூட்டம்லாம் ஓட்டா மாறாதரா, உங்ககிட்ட வந்து கட்டமைப்பு இருக்கா, உங்ககிட்ட கூட்டணி கட்சி இருக்கா? இப்போ எலெக்ஷன் முன்னாடி எங்க கிட்ட கேட்டதெல்லாம் நான் ரிட்டர்ன் போயிட்டு அவங்க கிட்ட கேட்பேன்ல. காலம் மாறிடுச்சு ப்ரோ, இப்பெல்லாம் இன்ஸ்டன்டா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கு. கஷ்டம்தான், எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே பார்ட்டி கஷ்டம்தான். ஸ்டாலின் சார் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, அவரு கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். என்னமோ நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு ஸ்லோ ஆயிட்டாரு. உதயநிதி வேஸ்ட், இன்பநிதி சுத்த வேஸ்ட். அவருக்கு ஆக்டிங் கூட வராது போல மேடம். அன்னைக்கு ஆக்டிங் கிளாஸ் அதுதான் பத்தி ஒரு வீடியோ ஒன்று டைரக்ஷன். வருது, ஃப்ரேம் ஒன்று வச்சா பாருங்க கேமராமேன், அப்படி வச்ச அந்த ஃப்ரேம் நான் இன்னும் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இன்பநிதி ஆக்டிங் போகும்போது கேமராமேன் ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பான், அப்படி வச்சான் அவன் அங்கே பாவம் சின்ன பையனா இருக்கான், எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், விடுங்க, நான் வரட்டும், அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அது கஷ்டம் தான், தூர சக்தி தான் அது. திமுக பகத் ஃபாசில் மாதிரி அவர் ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு பெருசா படிச்சுட்டு வர்றாரு. சினிமால ஒரு பெரிய புரட்சி உண்டு பண்ண போறாரு. அந்த புரட்சிக்கு அப்புறம் வந்து அரசியல் தான் டைரக்டா. அது வரைக்கும் ரெட் ஜெயிண்ட் இருக்குமா ட்ரிபிள் ப்ரோ? ரெட் ஜெயிண்ட் இல்லைன்னா வேற ஒயிட் ஜெயிண்ட் ஏதாவது வாங்குவாங்க. அவங்ககிட்ட இல்லாத காசு அவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் டைரக்டர்ஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்காங்க. உள்ளூர்லயே ஓனா பிடிக்கிறதுக்கு வக்கு இல்ல, இவரு வெளியூர்ல போயிட்டு உடும்பு பிடிக்க போறாரா? இல்ல யாரோட திறமைய வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. வரட்டும் பார்க்கலாம். அவங்களுக்கு அரசியல் தானே, யார் வேணாலும் வரலாங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறோம், நம்ம வேற ஒரு புதிய டீம் வரும்போது நம்ம இந்த மாதிரி இப்போ இவனுங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் அழக்கூடாது. நம்ம என்ன இதை நம்ம அரசியல நம்ம சைடு எப்படி பண்றோமோ அதை நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். அவன் இல்ல நான் கீழே வந்து கேட்டேன், நீங்க ஒயிட் ஜெயின்ட்னீங்களா, இது ஏன் காவி ஜெயின்ட்? அதாவது அந்த என்ன கலர் அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, செந்தூரமா? ஏய் என்ன எத்தனை சொல்றீங்க, ஏன்னா ஒண்ணு சொல்லுங்கயா. அதுக்கு பல பரிமாணங்கள் இருக்குல்ல. லைட் கலர், லைட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. சத்திவன் ப்ரோ சாஃப்ரான் ஜெயின்ட்னு வெச்சுங்க. ரெட் கலர் வந்து மேல இருக்கும்போது இந்த சன் செட் ஆகும்போது அந்த சாஃப்ரான் கலர் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை அப்படிதான் போட போறாங்க. ரெட் மங்கி சாஃப்ரான் ஆச்சிட்டு போட்டுறலாம். இப்ப ஏதோ பேச்சுவார்த்தை மும்முரமா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். இல்லாமல இருக்கும் ப்ரோ. அண்டா எல்முருகனோட பயணம் பண்ணிட்டு இருக்கானே ப்ரோ மெட்ரோல. நீ வந்து அண்டா மட்டும் தான் குட்ட, அதுல ரொப்பணும்ல நிறைய. அது எப்படி அந்த பக்கம் போனாதானே ரொப்ப முடியும். அந்த நியூஸ் 24/7ல வந்து ஒண்ணு போட்டிருக்கான் பாருங்க, அவன் அசிங்கப்படுத்தணும்னே போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். டிஎம்கே நான் மேல போட்டிருக்கிறேன் பாருங்க, அந்த ஸ்டில்ல பாருங்க எப்படி இருக்குன்னு, அந்த ஃப்ரேம் பாருங்க ஜி, சூப்பரா வச்சிருக்காங்க. பாஜக இல்ல அது அவரு சங்கிகாந்த் சொன்னாதான் நல்லா இருக்கு பாருங்க ஜி. ஸ்டாலின் அங்க பாருங்க, தமிழ்நாடு நம்மளுக்குதான் அப்படின்ட்டு அவரோட கை கட்டுறாரு. நடக்குதா இல்லையான்னு பாருங்க, அண்ணன் அதேதாங்க. ஒரு வழியும் இல்லாம இவனுக்கு போயிட்டு டெல்லியில போய் நிப்பானுங்க, அவங்க கார்ல விடுவாங்க. நான் உங்களுக்கு அங்க சாமி எனக்கு ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டேவா, எனக்கு இன்னைக்கு ஓட்டிட. ஐயோ ஜாலியாதான் இருக்கு இந்த அரசியல் எல்லாம். அறிவாலயத்தை டாக் பண்ணி உண்மையான அந்த கொஸ்டின் மார்க் போடுவாங்களே செய்தியாளர், அந்த மாதிரி போட போறேன் ப்ரோ. அதே மாதிரி நான் இந்த லைக் நீங்களாம் சொன்னீங்களா டிஎம்கே கிட்ட நிறைய காசு இருக்கு, அதே டைம்ல வந்து எதனால தோத்தோன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியில சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலா ஜென் ஆல்ஃபா டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டீம் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். யாருன்னா விருப்பம் இருந்தா எனக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம போயிட்டுல நம்ம கிட்ட இருந்த கொள்ளடிச்ச காசு எல்லாமே நான் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறேன், நான் மார்க்கெட்டிங் பண்றேன், இல்லை நான் ஹேஷ்டேக் போட்டு இந்த மாதிரி பண்றேன், நான் ட்ரெண்ட் பண்றேன், நான் ரீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துல இருந்து சில கோடிகள் வந்து கறக்கலாம்னு சொல்லி பிளான் வந்து பண்ணியிருக்கேன். டைக்லாக்லாம் நிறைய நான் வந்து எழுதி வச்சிருக்கேன்.
யாருன்னா பிளான் இருந்தா சொல்லுங்க. ஜென் நாம ஆல்பா நம்ம ஒரு வயசுல யாருமே இங்க இல்லையே அருண். என்னங்க ஜென்ஸ் ஆல்பா இதுல வயசுல யாருமே இல்லையேங்க. நான் குழந்தை மாதிரிலாம் பேசுவாங்க. சார் சார் அங்கிள் அங்கிள் நான் தான் வந்து ஜென் ஆல்பா. நான் உங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து கூட்டம் நடத்தி நான் அந்த கார்ட்டூன்லலாம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். சுட்டி டிவி நான் ப்ரொமோட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அங்கிள் நான் லஞ்ச் பிரேக்கில் அம்மா திட்டாகும்போது நான் போயிட்டு ஃபோன் வாங்கி திருட்டுதானம்மா உங்களுக்காக ப்ரொமோட் பண்ணுறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லி அதான் ஒரு கடந்துட்டு இந்த வந்துடுறேங்க நான். மைக்கு பிடிச்சிட்டு வாழை மரம் ஆலமரம்ன்ட்டு எல்லா டயலாக்கையும் பக்காவா பிளான் பண்ணி எழுதிட்டு வரணும், புரியுதா? வாசிக்கிறது ப்ரோ கூட நான் இப்பயே ஒரு வாசிக்கணும், டைலாக் ஆனா எழுதுவேன் தப்பு ப்ரோ. தப்பா தப்பு திமுக தப்பா சொல்லி காரனை கேவலப்படாதீங்க. செருப்பால் அடிச்சு செருப்பு பீலடா. இல்ல நான் ஒரு டைலாக் இப்பயே நான் ஸ்பாட்ல ரெடி பண்ற பாருங்க. திமுக காரனை செருப்பால் அடிச்சு செருப்பு பீல பீஞ்ச செருப்பால தான் அடிச்சாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னோவேட்டிவா நிறைய டைலாக்லாம் எழுதி தரேன் உங்களுக்கு. இல்ல ஸ்பாட்லயே அது வரும் கூட எனக்கு அந்த 2 மாதிரி. 3 சேர்த்துக்க. சும்மா வரலடா திமுக காரன் எல்லாரும் செருப்பால் அடிச்சுதான் வந்தான். இந்த மாதிரி என் பார்த்திபன் ப்ரோ முடிஞ்சா என் டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நம்ம 2 கண்டிப்பா. பேரும் ஒரு ஆமா 50% உன்னை நான் சேலை ஒன்று வேண்டும், சேலை ஒன்று வேண்டும். இந்த உங்க 2 பேருக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியதான் நம்ம இவரை போல இவர் பவானி ஸ்டைல்ல. நாசமா போங்க. ப்ரோ நாசமா போனோம் டிஎம்கே போனோம் தான் ப்ரோ டீம் பே பண்றோம். நாங்க போக மாட்டோம். அவனுக்கு அப்படியே விட்டாலே நாசமா போயிருவாங்க ப்ரோ. நம்மளா எதுவும் எஃபர்ட் எடுக்க வேணாம். அது விடக்கூடாது. அது எப்படி விடுறோம்? நம்ம காசுலாம் வசூல் பண்ணிட்டு தான் விடணும். ம். இருக்கிறதெல்லாம் புடிங்கி நடுத்தெருல விடணும்னு சொல்றீங்க அதானே அருண்? எனக்கு ஆமா ஆமா ஒண்ணுமே இல்ல. ஆமா. நாளைக்கு மார்னிங் வந்து இந்த அது அண்ணாவின் டீ கடையா தம்பியின் டீ கடையா ஒரு பைத்தியக்காரனை போடுவானுங்களே, அதை பார்க்கணும். அவனோட கதறல் எனக்கு தாத்தா விண்டி கடை. இல்ல இல்ல எனக்கு ஒரு சம சந்தேகம். இவன் ஜென்சின்னு போறானே, இதுக்கப்புறம் அண்ணாவின் டீ கடை பூமரோட நிலைமை இல்ல நினைச்சாதான் கஷ்டமா அருண் இருக்கு. ஏன் அருண் எனக்கு ஒரு டவுட். எப்போ வரும் இன்பாவின் டீ கடை? ரொம்ப ஆவலோட வெயிட் பண்றேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. பண்ணிடலாமா? மொத்தம் கடை போறதுக்கு முன்னாடி நம்ம ஆமா. வியாபாரம் நீ பண்ணிடலாம். கொஞ்சம் அது கொஞ்சம் பாரு அண்ணா இது கனெக்ட் பண்ணலாம் பண்ணிடலாம். சுட்டி நானும் டிவி ஹோஸ்டல் லோகோ போட்டு இருக்கிறையா என் ஐடியில வரையா. பண்ணிக்கோ. பாஸ் ப்ரோ சொல்லுங்க. இன்னைக்கு முக்கியமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, எலெக்ஷன் அப்போ எந்த கவர்மெண்ட் பஸ்லயும் ஆடு மாடு மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வரல. குட்டி யானை வச்சுட்டு வயசானவர்களை கடத்திட்டு வரல. எங்கேயுமே பணப்பட்டு ஓட நடக்கல. யாருக்கும் டோக்கன் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, போட்டிருக்கல. ஏன்னா பிஃபோர் எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டுருங்க, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சி ஜெயிச்சிருச்சு யாரோ வராங்க போறாங்கன்னு மக்கள் இருக்காம அந்த கிரேசினஸ்ன்றது குறையவே இல்லை. மக்கள் மீதான அவர் மேல இருக்க அளப்பற்ற அந்த அன்புன்றது குறையவே இல்லை. நான் பிஃபோர் அவர் போகும்போது நான் பார்த்தேன், சரி சிஎம் கான்வென்ட்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ல அப்படி நீட்டா போகுது. இருந்தாலும் அந்த பழைய அந்த மோடு அந்த விட்டு போட்டிருந்தேன், அதை மிஸ் பண்றேன். ஏன்னா அந்த டெடி பேர் தூக்கி போடுறது, கூல்ட்ரிங்க்ஸ் தர்பூசணியை தூக்கி போடுறது, அது இருக்கக்கூடாது. ஒரு ஃபன்னுக்காக சொல்றேன். அது மாதிரி மக்கள் ஆரவாரமா அவரோட ஒன்றிணைஞ்சு வரக்கூடிய அந்த ஒரு தேர் எழுதிட்டு வருவாங்க இல்லையா, உடம்பு பிடிச்சிட்டு எல்லாரும், அந்த மாதிரி ஒரு மிஸ் ஆகுதுன்னு போது. ஆனா அண்ணா அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சிருச்சு. சிஎம் உடைய பாதுகாப்பு கேட்டகரியில் இருக்கிறாங்களா, என்னையா நீ என்னது இது, என்னங்க இது, ஏங்க இதாங்க ஒரிஜினல். பழைய கூட இருக்காரு இல்லையா, பழைய அந்த பாதுகாப்புல இருந்தாரு அந்த அண்ணன் சொல்லி இருப்பாரு நம்ம ஸ்பைடர்மேன், ஏங்க இதுதாங்க ரியாலிட்டி, போனதெல்லாம் நடிப்புங்க, இதுதாங்க இந்த ஆளோட ரியாலிட்டி. அப்படிதான் இந்த மாற்றம் தான். இதுதான் இன்னைக்கு தேவையான கண் முன்னாடி நாம் அது மாதிரி கூட்டத்தை வயசானல கூட்டிட்டு வந்து 100க்கு 200 அவங்க நிக்க வச்சு அந்த போறதுக்கு கை காட்டுறதுக்காக அந்த போனவனே மொத்த கூட்டம் வண்டிக்கு ஓடும். அந்த மாதிரி நிகழ்வு இங்க எங்கேயுமே நடக்கல. எல்லாரும் அவங்க வீட்டு வாசல்ல இருந்து அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து நின்று வரும்போது போகும்போதும் அவரை வந்து மகிழ்ச்சியோட வரவேற்று வழி அனுப்பி வச்சாங்க. ஒரு நல்லாட்சிக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நல்ல ஆட்சி நடக்க போகுதுன்ற எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வாரு, அந்த நம்பிக்கையில தான் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு வர வேண்டிய அவசியம் தாவைக்காது எதுவுமே கிடையாது. அதையும் இன்னைக்கு அந்த செயல்பாட்டுல நிரூபிச்சு. ஏன்னா ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஏன்டா ஓட்டு போட்டோம் அந்த 20 நாள்ல மக்கள் சிந்திச்சு இருந்தாங்கன்னா இத்தனைங்க ரிசைன் பண்ணிட்டாரு, திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணிட்டாரு இல்லையா. அப்படி ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்தா ஒரு வரவேற்பு அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அதுலயே அவரு கிளாரிஃபை பண்ணிட்டாரு இல்லையா, என்ன மாதிரியான ஒரு ஆட்சி மக்கள் எதிர்பார்க்கறாங்க, என்ன மாதிரி அவர் வந்து கொடுக்க போறாருன்றதுல வந்து திமுக அதுக்கு மேல முழிச்சுக்கணும்னு அவரே வந்து அலார வச்சிருக்காரு. அண்ணன் ஸ்டாலின் காதுல வந்து அலார வச்சிருக்காரு, நீங்க இன்னும் முடிக்கல பாஸ், நீங்க இதுக்கு மேலதான் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க, இன்ஸ்டா தான் காரணம், வாட்ஸ்அப் தான் காரணம்,
எலன் மாஸ்க் தான் காரணம்னு சொல்லி அந்த அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை முடிச்சுக்கணும் தான் சொல்லியிருக்காரு அண்ணா. வேற எதுவுமே இல்ல. முடிஞ்சா மக்கள் அன்பு பெற்றிருக்குங்க. இந்த சண்டை கோழியில விசால் அருவாளை தூக்கி போறாருல, ஆம்பளையா இருந்தா செத்து இருக்கும்போது வா இந்த ஊர்ல தாண்டா இருப்பேன், எப்ப வேணாலும் வந்து என்ன வெட்டுறான்ற அந்த சவால் மாதிரி அண்ணன் துணிஞ்சு அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. முடிஞ்சா அந்த மக்கள் பெற்றுட்டு வர பாருங்க நீங்க. அதுதான் இவங்களால முடியல. அதுக்கு பேர் தான் ஜென்சி டிஎம்கின்னு பேர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல புரிஞ்சிருக்கணும், இந்த ஜென்சி இன்ஸ்டாகிராம் தனியா மக்களை வந்து வசீகரத்தால ஏமாத்திட்டாரு, பெண்களை சினிமா காட்டி ஏமாத்திட்டாரு, அதை காட்டி ஏமாத்திட்டாரு. நீங்க அதுக்கு என்னென்ன பேர் ஏமாத்திட்டாரு வச்சு. ஆனா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைஞ்சதுதான் இன்னைக்கு தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து மூத்த தலைமுறை வாக்காளர் வரைக்கும் நீங்க டிவிக்கு ஓட்டு போடுறது காரணம்னா மாற்றம் ஒண்ணு எதிர்பார்த்தாங்க. இவ்வளவு நாள் அதை கொடுக்கணும்னு வந்து சில பேரை நம்ம தவறு விட்டோம். கேப்டன் விஜயகாந்த் மாதிரியான உண்மையான நபர்களை தவற விட்டோம். சில போலி முகங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வாக்கு போடாம இருந்தோம். ஆனா விஜய்ன்ற ஒருத்தர் வந்து மிஸ் பண்ண கூடாதுன்றது வந்து தெளிவா இருந்திருக்காங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா. அதுதான் அந்த ஓட் பர்சன்டேஜோட ரிசல்ட் காட்டியிருக்கு. அண்ணனே இன்னைக்கு வாய் வெட்டி கேட்டாரு, இன்னும் அதிகமா கொடுத்திருக்கலாம்ன்றது வந்து அது என்ன மாதிரியான கால்குலேஷன்ன்றத வந்து ஜஸ்ட் மிஸ்ல தான் இருக்கு. ஒரு 500 1000 வாக்குல தான் அது போயிருக்கு. அதுக்கும் காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, சென்னையில நடந்த அந்த பேருந்து குளறுபடி அதை இன்னைக்கு விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இன்னொரு 20 சீட்டாவது எக்ஸஸா ஜெயிச்சிருக்க மாட்டோமா. அதுல நடந்த பல குளறுபடிகள். ஏன்னா நிறைய பேர் அதையும் மீறி லாரி பஸ் எல்லாம் பிடிச்செல்லாம் ஏறி வந்துருக்காங்க ஓட்டு போட வந்து. அப்படிலாம் நடந்திருக்கு. ஏன் இப்ப இந்த திருப்பத்தூர் சாரி கரெக்டா திருப்பத்தூர் தானே, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அந்த ஏரியால ஒரு ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அங்க ஒரு நபரை நம்ம ட்விட்டர்ல களமாடக்கூடிய ஒரு நண்பர் வந்து அவர் தான் ஏத்தி விட்டுருக்காரு. ஒரு பஸ் வண்டி ஓட்டு போட போறேன்னு 2 பேர் போயிருக்காங்க. 2 பேருமே விசில் தான். அந்த 2 பேரும் ஒருத்தர் போலனால அந்த இடத்துல வந்து ஓட்டு நமக்கு வந்து அந்த ஒரு ஓட்டும் முக்கியம் தான். அதுதான் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே தவிர மற்றபடி மக்கள் நமக்கு வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும்ன்ற எதிர்பார்த்த ரிசல்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த சின்ன சின்ன குளறுபடிகள்ன்றது அந்த அப்ப இருந்த அந்த ஆளுங்கட்சியால் நடந்ததான் மிஸ் ஆச்சு. ஆனா அது அடுத்தடுத்த தேர்தல் இருப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலையும் அறிவிப்பாங்க. ஏன்னா அங்க கூட்டணியில் இருக்கிற எம்பி ஆழமா வர. பாஸ் ப்ரோ சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. இப்படி நம்ம ஒரு 107 இல்ல 108 தொகுதியில நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். நம்ம பெரும்பான்மை இதுக்கு மேலேயே நம்ம போயிருந்தோம்னு சொல்லாச்சுன்னா டிஎம்கே என்ன இந்த அளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. உள்ளுக்குள்ளாடி இருந்து அவ்வளவு பேரை நம்ம வெளியில எடுத்திருக்க முடியாது. அவங்க யாருமே ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மக்கள் கிட்ட வந்து இன்னமும் வந்து பிஜேபியோட பி டீம் இந்த மாதிரி இவங்க உருட்டிட்டு இருப்பாங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கேன்னு சொன்ன மாதிரி இந்த விஷயம் நடந்தது எதுவோ அது நமக்கு நல்லதுதான் எனக்கு தோணிருக்கு, தெரிஞ்சிருக்கு இவ்வளவு நாள். அதுதான் இவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னன்னா ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இருக்காங்க நோக்கம். வேற எதுவுமே இல்லை. அது விஜய்ன்ற ஒரு ஆள் மட்டும் கிடையாது. அந்த ஒரு நல்ல ஆட்சி. ஆனா வந்து விஜய்ன்ற கேரக்டரைசேஷன் எப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மனுஷனுக்கு பணத்தை பத்தி கவலை இல்லை, புகழை பத்தி கவலை இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை. அவர் இருக்கிற ஒரே கவலை நாசமா போன தமிழ்நாட்டை எப்படி மீட்டு எடுக்கிறது. நம்மளுக்கு 5 வருஷத்துக்கு காடுன்னு ஒண்ணு கொடுத்துருக்குறாங்க. அதுல இதெல்லாம் பண்ண முடியுமா, சாத்தியமா என்னன்றதுதான் அந்த மனுஷனோட மொழி எண்ணமும். ஆஃப்டர் வெண்டிங் ஃபேக்டருக்கு அப்புறம் எல்லாமே இதுதான் தோணுச்சு. ஏன்னா ஒரு என்னன்னா இப்போ உங்க கையில ஒரு பவர் இருக்குன்னா அதை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட அந்த கன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த கேம் பிளே ஒன்று நடக்கும்போது அவருக்கான அந்த பாதுகாப்பு வந்து அந்த வெஹிக்கிளே தவிர்த்துட்டார். நான் முதல்ல அது எல்லாமே ஏத்துக்கிறேன், அதுக்கப்புறம் அது வந்தா போதுங்கிட்டார். நான் சாதாரணமாவே இருக்கிறேன்னு தான் விரும்புறாரு. இன்னைக்கு ரோட் ஷோ அதுதான் காமிச்சு. நான் முதலமைச்சர் ஆனாலும் என்ன ஆனாலும் நான் என்னைக்குமே நான் உங்களோட விஜயதான்ன்றது அவர் ஒரு மூலையும் காட்டுறாரு. எல்லாத்துக்கும் மேல என்னன்னா எல்லாத்துக்கும் மேல நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றது என்னன்னா மக்களை மதிக்கிறார். அந்த தன்மைன்றது இங்க இருக்கிற எந்த ஏனைய கட்சியில இருக்கிற தலைவர் தொண்டர்கிட்ட எவன்கிட்டயுமே கிடையாது. ஒரு ஓட்டா பார்ப்பான், ஒரு பணமா பார்ப்பான், ஒரு டோக்கன் நம்பரா பார்ப்பான் மக்களை, ஒரு ஜாதி ரீதியாவோ அப்படிதான் பார்ப்பானே தவிர. ஆனா மக்கள்ன்றவங்க தான் நமக்கான மன்னர்கள் அப்படின்ற வெறும் வாய் வேகத்துல பேசாம இன்னைக்கு எடை போடுற விதத்திலையும் காட்டுறாரு. இவங்க ஒவ்வொரு பேர் அவங்களை வச்சிருக்காங்க. தற்கூரி அறியாமல் போட்டாங்க, சினிமா பைத்தியத்துல போட்டாங்க, ரீல்ஸை பார்த்துட்டு போட்டாங்க, என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க. ஆனா இவரு நமக்கு மேல அவங்க அறிவாளிங்க பாஸ், அவங்களுக்கு தெரியும் யாரை உட்கார வைக்கணும் யார் நிக்கணும்னு தெரியும்ன்றான். அதை எடை போட தவறிட்டாங்க இந்த இதர கட்சிகள் எல்லாருமே, மற்றும் பலர் உட்படும். பணத்தை கொடுத்தா போட்டுருவான், நம்ம ஜாதிகாரன் நினைச்சனா போட்டுருவான். என்ன எதிர்கட்சி மேல இல்லாத பொல்லாதையும் சொல்லி அவதூற பரப்பனா அதை எல்லாத்தையும் போட்டுருவான்ற அந்த ஒரு குருட்டு மண்பான்மையில தான் இந்த எலெக்ஷன் சந்திச்சாங்க. அதெல்லாம் தான் நீ தவிட்டு போடி ஆகி மொத்த பேரை பண்றீங்க. ஒரு கட்சி என்ன ஆச்சு, ஒண்ணு தீர்ந்துட்டு போன சக்தி ஆயிடுச்சு, இன்னொன்னு தூர சக்தி ஆயிடுச்சு. அண்ணா சொன்னதுதான் உண்மை.
திமுக இப்படி எல்லாம் எதுவுமே ஆகாத காரணம்னா இவங்க எல்லாத்தையும் ஆஸ்வாசப்படுத்த அவங்க காட்டின காரணம் இன்டர்நெட்ல தான் விஜய் ஜெயிச்சிட்டாரு. இதே உண்மையை தூக்கி போட்டு பாருங்க. உங்க கட்சியில வாரிசு அரசியல் பண்ணதாலும் குறுநில மன்னர்கள் ஆட்சி செஞ்சதாலும் உண்மையாலே உழைக்கக்கூடிய நபர்களுக்கு சீட்டு கொடுக்காதனாலதான் நம்ம கட்சி தோத்துச்சுன்ற அந்த உண்மையை சொல்லிப்பாங்க. இன்னைக்கு என்ன ஏடிஎம்கே கதி அதே தான் டிஎம்கே கதி. இன்டோர் மீட்டிங்ல கூட அவங்களால உண்மையை பேசிக்க முடியல. என்ன எதிர்கட்சி தலைவரா தன் மகனை தான் உட்கார வைக்க முடிஞ்சதே தவிர அது கிட்டத்தட்ட 50 சீட்டு ஜெயிச்சாங்க இல்ல. அதுல வேற யாரும் தகுதி வாய்ந்த எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடிய நபர்கள் யாருமே இல்லையா? இல்ல மூத்த தலைவர்கள் யாருமே இல்லையா? எல்லாரும் எப்படி தோத்தாங்க? கேஏ நேரு எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க சட்டமன்றத்துல தெரியுமா? உதயநிதி பேசி முடிச்சுட்டு அந்த மனப்பாட தகடுகளை வாங்கி சேமிக்கிறதுக்கு ஆர்டர் பிரகாரம் அடிக்க வைக்கிறாரு. இந்த கிளாஸ்ல இருப்பாருல ரெஃபே டீச்சரை ஒவ்வொன்னா படிச்சு முடிச்சு வாங்கி அதை வரிசையா வைக்கிற மாதிரி நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் சட்டமன்றம். அவர் இது ஒரே வேலை அதுதான், வேற எதுவும் கிடையாது. எப்படி மக்களை டீல் பண்ணணும், மக்களுக்கு என்ன தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு எல்லாமே நாளொரு மேனிக்கும் பொழுதுற வண்ணமும் உட்காந்துக்கிட்டு எதிர்கட்சிகள் மேல தாக்குதல் நடத்தட்டும், மீடியாவில எக்கச்சக்கமான அவதூறுகளை பார்க்கறதும் என்னென்னவோ பண்ணீங்க. உங்களுடைய அரசியல் ஆட்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீயும் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு அமைச்சர் கொடுக்குறாரு பேட்டி, செய்தி விளம்பரத்துறை கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு, ராஜ்மோகன் அண்ணன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? புதிய தலைமுறை இருட்டடிப்பு செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க, 2 மணி நேரம் டெக்னிக் கிழிச்சு என்ன ஆச்சு அதை பார்த்து சரி செஞ்சுட்டு என்னுடைய கேம்பெயின்ல ஓடிட்டு இருக்குன்னாரு. அந்த நியூஸை போட்டா 1/2 மணி நேரத்துல தூக்கிட்டான், டெலீட் பண்ணிட்டான் புதிய தலைமுறை. அதுக்கு முன்னாடிதான் அவன் போட்டிருந்தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க நடுநிலை ஊடகம். எங்க போச்சு அந்த பேட்டி? அமைச்சரோட பேட்டியை தூக்குற அளவுக்கு உனக்கு யார் அழுத்தம் கொடுத்தது? நீ யாரு கீழே செயல்படுறன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதா? இன்னும் முட்டா பயிலாவே தான் நாங்களா இருந்துட்டு இருக்கோமா? ஐ மீன் நாங்கள டிஎம் கேட்கற மாதிரியா? எங்களுக்கு அந்த தெளிவுறவே தெரியாதா? என்ன ஒரு கேப் கிடைக்கும், இந்த ஆட்சி மேல என்ன அவதூறு இது பண்ணலாம், 6 மாசத்துல பிரிஞ்சு போன கூட்டணி கட்சிகள்லாம் எப்படியாவது மறுபடியும் உள்ள வர வச்சு இந்த ஆட்சியை கவுத்தரலாமான்ற ஒரு இரவகாத்த கிளியாதான் திமுக உட்கார்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. ஆனா இங்க இருக்கிற ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இனி துரை வைகோ சொல்றாரு இதுக்கு மட்டும் சூரியன் இல்லைன்னா நான் தான் முதலா போய் ஆஜரா நின்று இருப்பேன்ற மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவரெல்லாம் வயிறு எழுதி சாபம் கூடாத கதை தான். சொந்த ஒரு கட்சியில ஒரு அடுத்த தலைமுறையா நான் வரேன், ஆனா என்னையே உன் கட்சியில நிக்க வைக்கிறேன்ற ஒரு மாதிரி மனுஷன் எமோஷனல் ஆயிட்டாரு. பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய துணை கட்சிகள் எல்லாத்தையும் வளர விடாம செஞ்சது யாரு? திமுக தானே. காங்கிரஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வெளியே வந்தோன்னு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். ஒரே ஒரு நபரை தவிர மற்ற எல்லாரும் காங்கிரஸ்ல சந்தோஷமா இருந்தாங்க அந்த சூழ்நிலையில. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியா இருந்தா நம்மளால ஏக முடியல. ஏன்னா விஜய் என்ற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பாலிடிக்ஸோட நிற்கக்கூடிய ஆள் இல்ல. அவர் தென் மாநிலத்து மூலியம் மட்டும் இல்ல, வட மாநிலம் மூலியமா தெரிஞ்சுட்டு இருக்காரு. நம்ம தான் அவரை சிஎம் ரேஞ்சுக்கு வச்சிருந்தா நம்மளுடைய நார்த் இந்தியா சகோதரர்கள் சிஎம் லெவலுக்கு கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்க லெவல. அது 29ல அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சோ விஜய் என்ற ஒரு நபரை திமுக கையாளலன்ற மாதிரி எல்லாம் நாத்தா கால சில பேர் பேசுறாங்க. விஜய் அளவுக்கெல்லாம் சீமாலாம் நெருக்கடி சந்திச்சிருந்தாரெல்லாம் சீமாலாம் அதெல்லாம் தான் போய் உடனே ஆஜரானது. என்ன முக ஸ்டாலின் அண்ணன் இறந்தாருன்னா, சாரி அண்ணன் தான் பெரியப்பா அவர் இறந்தவர், முத்து அண்ணன் இறந்தவர். அண்ணனா அவர் வீட்டுல தானே போய் பேசணும். அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவருடைய மகன்களோ அவருடைய துணைவியாரோ வாட்டவர் இட் இஸ் அவங்க வீட்டுல அங்க பேசிடும். முக ஸ்டாலின் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? 2 நாளா ஒருத்தன் அவன் கட்சி ஏன் தோத்ததும் கூட அவன் பேசல. திமுக தோத்தது காரணம் என்ன தெரியுமா? திமுக தோத்தது காரணம் என்ன தெரியுமா? ஏன்டா அவன் தோத்தா நீ என்னடா பதற? அவனுக்கு தெரியல அரசியல்ன்றது உண்மைதான். தேசிய அரசியலை வச்சு உள்நுழைச்சு விட்டான். காரணம்னா நாடாளுமன்றத்துல 40க்கு 40 ஜெயிச்ச மாதிரி நம்ம எதுலையும் விட்டுட்டு நல்லா ஜெயிச்சிடறான்னு எதிர்பார்த்தாங்க. எங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் கையில பிடிச்சாரு என்ன, அதனாலதான் ஜெயிச்சாரு. ஆனா இவன் கட்சி ஏன் தோத்துன்னு இவன் அனலைஸ் பண்ணாம அடுத்தவங்க கட்சி உட்காந்து பத்தி பேசிட்டு இருக்கான். நீ விஜய் அரெஸ்ட் பண்ணிருக்க கரூர் மேட்டர்ல என்னென்னவோ பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். மக்களை மதிக்க தெரியணும், அதுதான் இங்க தேவை. மக்களை உயர்ந்த இடத்துல வைக்கணும். யாரா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில அடிபண்ட தொண்டனா இருந்தாலும் ஒரு முதலமைச்சரா இருந்தாலும் மக்களை உயர்த்தி பிடித்து பேசணும். ஒரு குழந்தை மாதிரி தான் ஹேண்டல் பண்ணணும் மக்களை. அவங்கள நீங்க ரொம்ப அழ வச்சாலும் அவங்கள உங்களுக்கு எதிராக நிப்பாங்க. அவங்கள ரொம்ப துன்புறுத்தி அவங்கள ஒரு கடினமான சூழல்களை தள்ளி கோவப்படுத்தணும், அவங்க உங்களுக்கு எதிராக தான் நிற்பாங்க. அவங்கள மகிழ்விக்கணும், அவங்கள ஒரு குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணுமே தவிர உனக்கு அது தெரியாது இது தெரியாது சொன்னீங்கன்னா
உன் அரசியல் எனக்கு தேவைடான்னு தூக்கி குப்பையில தொட்டியில போட்டுருவாங்க. என்ன பாதி குப்பையை தான் இப்போ வாரி இருக்காங்க, இன்னும் ஒட்டுமொத்த குப்பையும் வாருவாங்க. அடுத்த எலெக்ஷன்ல வாருவாங்க. நீங்க எப்படி மக்களை ஹேண்டில் பண்றீங்கன்னு பார்த்துதான். எதிர்கட்சியா இருந்திருந்தாலே மக்கள் தீர்ப்ப